தமிழ்நாட்டில் பிறந்து தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்த ஒரு சகோதரி தான். அவர்களுடைய பேர் தாயார் சாரோல் நவரோஜி. அல்லேலூயா. நம்ம இவர்கள் பாடிய அநேக பாடல்கள் நம்ம இன்றைக்கும் சபையில அநேக பாடல்களை பாடுவோம். கிறிஸ்தவ உலகத்தில் பாடல் ஊழியத்திலும் இன்னும் உபவாச ஜபங்கள், இவர்களுடைய ஊழியம் வளர்ந்ததே உபவாச ஜபம்தான். அவ்வளவு வல்லமையாக தேவனுக்காக ஒரு பெண்மணி இவ்வளவு சாதிக்க முடியுமா? சகோதரிகள் இப்படி ஊழியம் செய்ய முடியுமா? சகோதரிகளாலும் முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் தான் இந்த சாராள் நவரோஜி அம்மா. அல்லேலூயா. இவர்களுடைய ஊழியத்தை பாராட்டி அமெரிக்கா கவர்மெண்ட் இவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் பட்டமும் டாக்டர் பட்டமும் கொடுத்து கௌரவித்ததாம். வெள்ளை குயில், தமிழ்நாட்டின் கிறிஸ்தவ பாடலின் வெள்ளை குயில் என்று அழைக்கப்பட்ட பெண்மணி தான் இந்த அம்மா. கிறிஸ்தவ உலகின் இசை பாடகி என்று அழைக்கப்பட்ட இந்த அம்மா மதுரையில், இவர்களுடைய பூர்வீகமே மதுரை. இவர் எங்க பிறந்தார் என்றால் சென்னையில். அன்றைக்கு மெட்ராஸாக இருந்தது. மெட்ராஸ் என்னப்படுகிற இன்றைக்கு சென்னையில் 1938 வருடம் மே மாதம் 12ஆம் தேதி 1938 மே மாதம் 12ஆம் தேதி சாலமோன் ஆசீர்வாதம், சௌந்தரம் ஆசீர்வாதம் இந்த தம்பதியருக்கு 4வது மகளாக, 4 பிள்ளைகள், அதுவும் 4 பெண் பிள்ளைகள், 4வது மகளாக இந்த மகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஹாஸ்பிட்டல்ல, எழும்பூர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது தகப்பன் ஓடி வருகிறார். பொதுவா 2 பெண் பிள்ளைனாலே அடுத்தது 1 யாருக்காக வெயிட் பண்ணுவாங்க? ஆண் பிள்ளைக்காக வெயிட் பண்ணுவாங்க. இந்த சகோதரன் 3 பெண் பிள்ளைகள், 4வது கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தார் என்று ஓடி வந்து மருத்துவரிடத்தில் கேட்டாராம், எனக்கு ஆண் பிள்ளை பிறந்ததா என்று. அப்போ டாக்டர் சொன்னார், இல்ல, உங்களுக்கு அழகான ஒரு வெள்ளை பிள்ளை, நல்ல தேவதூதன் போல இருக்கிறது, ஒரு நல்ல வெள்ளை பெண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று. அல்லேலூயா. அந்த மனிதர், அவருடைய பேர் சாலமோன் ஆசீர்வாதம். அவர் சொன்னார், இல்ல, நான் என்னுடைய மகளை பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லி வீட்டிற்கு வருத்தத்தோடு போனார். காரணம், அவருக்கு பெண் பிள்ளை பிறந்ததுனால அவருக்கு ஒரு சின்ன வருத்தம். அப்போ பாருங்க, ஆனா அவருக்கு தெரியாது, நாளடைவில் தலைமுறையாக இந்த சகோதரியை கொண்டுதான் என்னுடைய உலகம் அறியப்பட்ட அநேக தேவனுக்காக பெரிய காரியங்களை இவள் செய்வாள் என்று அன்னைக்கு தகப்பனுக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு ஆண் பிள்ளை தாராங்களோ பெண் பிள்ளை தாராங்களோ எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நிச்சயமாக நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் பயன்படுத்துவார். பாருங்கள், இவர் பிரதரன் சபையில் சேர்ந்த ஒரு விசுவாசி, வயலின் வாசிப்பவர், இசையில் கர்நாடக இசையில் வித்துவான் என்றே இவரை சொல்லலாம். அப்போ பொதுவா நம்ம முன்னாடி மிஷினரிகளை குறித்து படிக்கும் போது நமக்கு தெரியும், அநேக மிஷினரிகள் சின்ன வயசுலே சத்துரு, 1 மாதம் 10 மாதம் 1 வருஷம் 2 வருஷம், அப்போவே சத்துரு எப்படியாவது முளையிலே இந்த பிள்ளைய கிள்ளி போட்டா தேவனுக்காக பயன்படாது என்று சொல்லி சத்துரு திட்டம் போடுவான். ஆனால் நம்ம வாசித்தபடி முன்குறித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். சத்துருவால் நம்மை தொட முடியாது. அல்லேலூயா. ஒரு நாள் பிள்ளைய கட்டில்ல கிடத்திட்டு அம்மா சௌந்தரம் ஆசீர்வாதம் அம்மா கிச்சன்ல இருந்தாங்க. ஒரு நடுத்தர ஃபேமிலி, ஏழைன்னு சொல்ல முடியாது அவங்க அன்னைக்கு. அம்மா மேல்நிலை பள்ளி ஆசிரியர், அப்பா வயலின் வாசிப்பால் லூதரன் சபை ஊழியராக அன்னைக்கு இருந்தார். பெரிய ஊழியராக இருந்தார். திடீர்னு பார்த்த போது பிள்ளைய காணல. ஊரெல்லாம் தேடினார்கள், ஐயோ என்னுடைய பெண் பிள்ளைய காணலையே என்று. கொஞ்ச நேரம் தேடிட்டு பார்த்த போது கட்டிலுக்கு அடியில பொதிஞ்சு பிள்ளை நல்லா தூங்கிட்டு இருக்கான். கட்டிலுக்கு மேல படுக்க வைத்த பிள்ளை கட்டிலுக்கு அடியில் அப்படியே போய் பாதுகாப்பாக ஒரு சின்ன காயங்கள் கூட இல்லாம அன்னைக்கு கர்த்தர் தூதர்களை கொண்டு காத்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இவர்களுடைய குடும்பம், அதாவது தாத்தா அப்பாவுடைய அப்பா எல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டார் என்றால், அவர்கள் முன்னாடி ஒரு சொல்லுவார்களாம், அவருடைய பெயர் சுப்பைய தேவர். புலியோடு கட்டி புரண்ட சுப்பைய தேவர் என்று அவருக்கு ஒரு பட்ட பெயர் உண்டா. என்ன பெட்ட பெயர்? புலியோடு கட்டி புரண்ட சுப்பைய தேவர். மதுரையில இவங்க ஃபேமிலி இருந்ததாம். அது எப்படி என்றால், அவர் ஜமீன்தார். ஒரு நாளைக்கு அவர் வயல்வெளியில போன போது ஒரு புலி வந்ததாம். அப்ப எல்லாரும் ஓடினாங்க, வயல்ல வேலை பார்த்தவங்க. இந்த சுப்பையா தேவர் மாத்திரம் ஓடிப்போ புலியோடு சண்டை போட்டு அந்த புலியை கொண்டு அந்த புலியுடைய பல்லை எடுத்து வீட்டில் அநேக வருடங்கள் வைத்திருந்தாராம்.
அதனால ஒரு பட்ட பெயரே வந்தது, புலியோடு கட்டி புரண்ட சுப்பைய தேவர் என்று. பாருங்கள், இவர் எப்படி இவர்களுடைய குடும்பம் ஒரு தேவர் குடும்பம் எப்படி ரட்சிக்கப்பட்டது என்றால், நம்ம யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது, பால் சாண்டகரன் என்கிறதான ஒரு மிஷனரியை குறித்து நம்ம படித்தோம். அவருடைய குடும்பம் இங்க குளித்துறையிலும் பால்ஸ் மெமோரியல், அவர்களுடைய தலைமுறையில் வந்த மிஷனரிகளுடைய கல்லறை குளித்துறையிலும் இருக்கிறது. அந்த தலைமுறையில் உள்ள அந்த தேவ மனிதர் இந்த தாத்தாவிடம் வந்து சுவிசேஷம் சொன்னார், நீ இயேசுவை ஏற்றுக்கொள், உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று. அல்லேலூயா. அப்போ பாருங்க, பல மிஷனரிகளை எவ்வளவு வல்லமையாக கர்த்தர் சுவிசேஷத்திற்காக பயன்படுத்தினார் என்று பாருங்கள். அந்த மனிதனுடைய ஒரு சின்ன சுவிசேஷம் எவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியர்களை உருவாக்கினது என்று. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒருபோதும் சுவிசேஷம் சொல்ல ஒருபோதும் நம்ம கேவலப்படவோ, நம்ம ஒருவேளை சுவிசேஷம் சொல்ல தெரியலன்னா கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை சொல்லலைன்னா இப்படி சொல்லலாம், நாம் கஷ்டத்துல இருந்த உங்களுக்கு தேவன் செய்த அநேக அற்புதங்கள் இருக்கும். வியாதியில விடுதலை தருவார், அது அநேக பேருடைய இருதயங்களை தொடும், அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு. அல்லேலூயா. அப்ப சிலவங்களை பாருங்க, ஜாதிகள்கிட்ட போய் நம்முடைய துக்கங்களை எல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய துக்கங்கள் தேவைகள் எல்லாம் சொல்ல வேண்டியது ஒரே இடம் தான், தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. தேவன் செய்த அற்புதம் தான் எல்லார்ட்டையும் நீங்க சொல்லணும். ஐயோ எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி கணவன்கிட்ட கூட சொல்லக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட கூட சொல்லக்கூடாது. பிள்ளைகள் முன்னாடி எல்லாம் பிள்ளைகள் எப்படி வளர்ப்பார்கள் என்றால், ஏதாவது ஒரு தேவைன்னா சொல்லுவாங்க, நீ கர்த்தர்கிட்ட போய் முதல்ல என்ன செய், கேளு, அதுக்கு பிறகு வா. அப்போ பிள்ளைக்கு இன்னும் விசுவாசம் வளரும். அப்போ இதை நீங்க யாரும் மறக்க கூடாது. என்ன தேவை இருந்தாலும் முதல்ல நீங்க கர்த்தர்கிட்ட சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை பிறரிடம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அப்போ அந்த சுப்பையா தேவர் அந்த ஃபேமிலி தான் ஒரு பாடல். இந்த பாடலை நீங்க ஒருவேளை கேட்டிருப்பீர்கள், கர்நாடக பாடல். ஒருபோதும் மறவாத உண்மை தெய்வம் இருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே. இந்த டிவியில இந்த பாடல் போடுவார்கள். அந்த ஃபேமிலி எழுதின பாடல் தான் அநேக பேரை தேற்றின பாடல். அப்போ இந்த சாலமோன் ஆசீர்வாதம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, கர்நாடக சங்கீதம் படிக்கிறவர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இசைகளுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. கல்யாணி, வசந்தா, தோடி, இப்படி அநேக பெயர்கள் உண்டு. அந்த கர்நாடக இசை பற்று காரணமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு லலிதா, வசந்தா, இந்த அம்மாவுடைய பெயர் வந்து சாராள், நவரோஜி. நவரோஜி என்பது ஒரு கர்நாடக சங்கீதத்தின் ராகம். அந்த பெயர்களை இவருக்கு சூட்டினார். சின்ன வயசுலே நல்ல பாடல் சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளர்க்க தொடங்கினார். பாருங்கள், 10வது வயதில் 1948 வருடம் தகப்பனார் சாலமோன் ஆசீர்வாதம் திடீரென்று மரித்து போனார். அவர் மரிக்கும் போது மரண படுக்கையில் சொன்ன கடைசி வார்த்தை, நான் சீயோனுக்கு சென்று இனிமே நான் வயலின் வாசிக்க போகிறேன், என்னை குறித்து நீங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வார். மனைவி அழைத்து சொன்னார், 4 பெண் பிள்ளைதானேன்னு நீ கவலைப்படண்டாம், பரலோகத்தில் இருக்கிற பிதா உன்னை வழி நடத்துவார் என்று. அல்லேலூயா. அப்படி அவர் சொன்ன கடைசி வார்த்தை, நான் இனி இந்த உலகத்தில் தேவனுக்காக வயலின் வாசிக்க மாட்டேன், பரலோகத்தில் அதாவது சியோனுக்கு சென்று நான் தேவனுக்காக தேவனுடைய சமூகத்தில் சென்று வயலின் வாசிக்க போகிறேன் என்று. அல்லேலூயா. அப்போ 10 வயதில் கணவனை இழந்த மனைவி, 4 பெண் பிள்ளைகள். இந்த அம்மாவுக்கு மேல்நிலை பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் வருமானத்திற்கு மிகவும் கஷ்டப்பட்டார்கள். 4 பிள்ளைகளை கடினமாக வளர்த்தார்கள். 10வது வயதில் இந்த சாராள் அம்மா நன்றா படிக்கக்கூடியவர். 10வது வயதில் SSLCயோடு இவர்களுடைய படிப்பு முடிந்தது. அல்லேலூயா. அப்போ ஒரு நாளைக்கு இவர்கள் முதலாவது கண்ட ஒரு தரிசனம், ஒரு அகல பாதை இருக்கிறது, ஒரு குறுகிய பாதை இருக்கிறது. அப்போ ஒரு போலீஸ்காரர் சொல்லுகிறார், நவரோஜி நீ குறுகிய பாதை வழி வா. அப்போ இவங்க குறுகிய பாதையை தேர்ந்தெடுத்து நடக்கிறார்கள். நடக்கும்போது இந்த அகல பாதையில் போகிறவர்கள் எல்லாம் இந்த குறுகிய பாதையில போகிற இந்த நவரோஜிக்கு மேல கல் எறிகிறார்கள். ஆனாலும் ஒரு சவுண்டு கேட்கிறது, நீ மேலே ஏறி வா, நான் உன்னோடு இருக்கிறேன், அந்த கற்கள் உன் மேல படாது, என் மேலதான் படும். அல்லேலூயா. அப்போ இந்த தரிசனத்தை பார்த்து இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ இவர்களுடைய பிரதரன் சபைன்னா பொதுவா இவங்க பிரதர் சபை என்று சொல்வது வசனத்தை நன்றாக போதிப்பார்கள். ஆனால் இன்னைக்கு எப்படின்னு தெரியல, அந்நிய பாஷையும் சொல்ல மாட்டார்கள். அந்நிய பாஷை இல்லைன்னு போதிப்பார்களா தெரியாது.
ஆனால் அவர்கள் அந்நிய பாஷை பேச மாட்டார்கள், வசனத்தை வல்லமையாக பேசக்கூடியவர்கள். அவர்கள் குடும்பமே பிரதரன் சபை. ஆனால் இவங்களுடைய மாமா, தாய் மாமா, அவருடைய பெயர் தாமஸ். இன்னைக்கு டிபிஎம்னு சொல்லுவார்கள், அன்னைக்கு சிபிஎம், சிலோன் பெந்தேகோஸ்தே சபை. அந்த சபையில இவர்கள், இந்த அம்மா ஒரு நாளைக்கு வாலிபர் கூட்டத்திற்கு போனார்களாம். வாலிபர் கூட்டத்தில் இருக்கும்போது அந்த தாய் மாமா தலையில கை வைத்து ஜெபித்தார்களாம், மகளே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பயன்படுத்துவார், நீ முழுவதுமாக தேவனுக்கு ஒப்புக்கொடு என்று. அல்லேலூயா. அப்போ அன்றிலிருந்து இவர் தேவனுக்காக தன்னை அந்த வாலிபர் கூட்டத்தில் அநேக வார்த்தைகளோடு தேவன் இவரிடம் பேசினார். அப்ப இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த சிபிஎம் சபை, இன்னைக்கு டிபிஎம். அவர்களுடைய ஆராதனை, அவருடைய ஜெபம், அவர்களுடைய வல்லமையான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இவருக்கு பிடித்து போனது. அன்னைக்கு அந்த இடத்திலிருந்து ஒரு பாடல் எழுதினார் பாருங்கள். அந்த பாடல் தான், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவோம். இன்னைக்கு நம்ம பாடும் அழகாக, தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். இன்னைக்கு அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், தம் சிறகுகளாலே மூடுவார். அல்லேலூயா. நம் ஆராதனைகளுக்கு ஒரு வாரத்துல குறைஞ்சது ஒரு பாடலாவது இவர்கள் எழுதிய பாடல் இருக்கும். அப்போ முதல் எழுதிய ஒரு பாடல். அப்போ அன்னைக்கு ஊழியத்திற்கு அவர்கள் ஒப்புக் கொடுக்கவில்லை. அன்றிலிருந்து தன்னுடைய மூத்த சகோதரியோடு சேர்ந்து சிபிஎம் சபைக்கு கடந்து சென்றாராம். அப்போ இவங்க சிபிஎம் சபையில் உள்ள காரியங்கள் எல்லாம் அம்மாவிட்ட சொல்லுவாங்க. அம்மாவுடைய பேர் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சௌந்தரம் ஆசீர்வாதம். அப்போ பரவாயில்ல, ஆனால் அந்த காரியங்களை யாரும் மறக்க கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் நான் சுருக்கமாக வேகமாக எளிதாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, எத்தனாம் கிளாஸ் படிச்சாங்கன்னு சொன்னேன்? 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பு அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இவர்கள் எழுதினார்கள். மின்சார வாரியத்தில் வேலைக்கான அந்த தகுதி தேர்வை எழுதினார்கள். அப்போ அன்னைக்கு லெட்டர் வந்தது, நீ ஃபெயில் ஆனேன். அப்போ இவருக்கு ஒரே வருத்தம், அந்த வேலை கிடைச்சாதான் இவங்களுக்கு குடும்பத்தை நடத்த முடியும். இவர்கள் 30 நாட்கள் தொடர்ந்து உபவாசம். எதற்காக? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அந்த மின்சார வாரியத்தில் வேலை வேண்டும். 30 நாள் உபவாசத்தின் தொடங்கின போது ஒரு லெட்டர் வந்ததாம். 10 பேர், அதாவது எக்ஸ்ட்ரா 10 பேர், இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் வைத்திருப்பார்கள். அந்த மதிப்பெண்ல ஆளு தகையில் என்ன செய்வாங்க, அடுத்தது மார்க்க குறைச்சிட்டு அடுத்ததை தேர்ந்தெடுப்பார்கள். அடுத்த 10 பேர்ல இவங்க லிஸ்ட் இருந்ததா. இவங்களுக்கு லெட்டர் வந்தது, ஆனால் வேலைக்கான அந்த ஆர்டர் வரல. 30 நாளாக உபவாசம். 31வது நாள் மாலையில கர்த்தருடைய சமூகத்துல போயிருந்து சொன்னாங்களா, அம்மா சாரி கர்த்தாவே, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் உபவாசம் நிறுத்த வேண்டுமா நிறுத்தக்கூடாதான்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தார்களாம். 8 மணி இருக்கும். 2 இந்த மின்சார வாரியத்தில் வேலை செய்கிறவர்கள், போஸ்ட்மேன் இல்ல மின்சார வாரியத்தில் இபியில வேலை செய்யறவங்க ஓடி வந்தார்களாம். நவரோஜியுடைய வீடு அதுன்னு. அப்போ இவர்கள் அன்னைக்கு பைபிள் படித்துக் கொண்டிருக்கிறார்களாம். ஒரு வாலிப பெண்மணி, 17 வயது படிச்சுட்டு இருக்கும்போது இவர்கள், நாங்க தான் சாரி, உங்க ஒர்க் லெட்டர் வந்து 1 வாரம் ஆச்சு, எங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல அனுப்ப முடியல, அதனால இன்னைக்கு தான் அவர் கொடுக்கணும்னு சொல்லி இந்த இரவுல உங்களை தேடி வந்திருக்கிறோம், நீங்கள் நாளைக்கே வேலை ஜாயின் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு அற்புதம். இந்த அவர்கள் தேசம் முழுவதும் ஒரு பெரிய அற்புதமாக இது பேசப்பட்டது. ஆனால் இவங்க அம்மா ஒரு நாளைக்கு சொன்னாங்க, சிபிஎம் சபைக்கு போவாத, உனக்கும் பைத்தியம் பிடிக்கும், அதனால எங்க கூட சபைக்கு வான். ஆனாலும் இந்த அம்மாவுக்கு சிபிஎம் சபை பிடிச்சதுனால அங்கேயே தேவனை ஆராதித்தார்களாம். பாருங்கள், வேலைக்கு சேர்ந்தார்களாம். வேலைக்கு சேர்ந்தப்போ அவங்க சொல்லுவாங்களாம், பைபிள் உமன், அதாவது வேதாகம பெண்மணி. காரணம், அவர்கள் வேலை ஆர்டர் வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பைபிள் படிச்சுட்டு இருந்தார்கள். காலையில போய் வேதம் படிப்பார்கள், மதியம் பைபிள் படிப்பார்களாம், சாயங்காலம் கொஞ்சம் டிராக்டர்லாம் எடுத்துட்டு, அதாவது அந்த இயேசுவை சொல்லி பற்றியுள்ள அந்த கடிதங்களை எல்லா இடத்திலும் கொடுப்பார்களாம். அவர்கள் சாட்சி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அவர்கள் வேலை செய்த இடத்திலே அவர்கள் சுவிசேஷம் சொல்லாத ஒரு மனிதனே கிடையாது. அல்லேலூயா. சிலவர்கிட்ட வசனம் மூலம், சிலரிடத்தில் வாழ்க்கையின் மூலம் எல்லாவரிடமும் சுவிசேஷம் சொன்னார்களாம். அப்போ அன்னைக்கு அவர்கள் சொன்ன அந்த சுவிசேஷம் நாளடைவில் பெரிய கிரியைகள் செய்ய தொடங்கியது. அப்போ ஒரு நாளைக்கு 1960வது வருடம் தன்னுடைய 22வது வயதில் ஒரு ஊழியர் கூடுகையில் ஊழிய ஜபத்திற்காக இவர்கள் போகின போது, அன்னைக்கு சிபிஎம்ல வல்லமையாக பிரயோஜனப்பட்ட போதகருடைய பெயர் பாஸ்டர் ஆல்வின்.
அவர் இந்த அம்மாவுடைய தலையிலையும் தன்னுடைய மூத்த சகோதரியுடைய தலையிலையும் கை வைத்து சொன்னார்களாம், 2 பேரும் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், வேலையை விட வேண்டும் என்று. அல்லேலூயா. அப்போ பாருங்க, கஷ்டப்பட்டு வாங்கின வேலை. வீட்டுல சொன்னாருங்க, அம்மா நான் நாளையில இருந்து வேலைக்கு போகல, நான் ஊழியத்துக்கு போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் நினைச்ச இந்த சம்பவத்தை, இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு 22 வயதான பெண், சரி வேண்டாம், ஒரு 40 வயதான ஒரு சகோதரி, திருமணமான ஒரு சகோதரின்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் வேலை உள்ள சகோதரி, கணவன்கிட்ட சொல்லுகிறாள், நான் இனி வேலைக்கு போக மாட்டேன், நான் ஊழியத்திற்கு போகிறேன். சரி, ஊழியம் செய்கிற ஊழியர்கள்ட்ட சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர்ட்ட இறங்கி கேட்ட வேலை என்ன பண்ணுகிறாள்? உதாசீனப்படுத்துகிறாள். அல்லேலூயா. அப்ப அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு எல்லாரும் கேவலமா பேசினார்கள். உறவினர்கள், இவருடைய தாய் மாமா, நான் சொன்ன சிபிஎம்ல ஊழியம் செய்கிற பாஸ்டர் தாமஸ், அவர் வேற சொன்னாரு, நீ ஊழியம் பண்ணாத, கர்த்தர் உனக்கு நல்ல வேலையை தந்திருக்காரு, நீ இதை விடாதே என்று. ஆனால் இந்த அம்மா அவங்க ஒரு வைராக்கியம் உள்ளவர்கள். இல்ல, நான் கர்த்தர் என்னை அழைத்தால் நான் ஊழியத்திற்காக தான் செல்வேன் என்று சொல்லி, இவருடைய மூத்த சகோதரியுடைய பேர் வசந்தா, 2 பேருமே ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். 1960 வருடம் ஒரு சகோதரி சென்னையில், வசந்தா சகோதரி, இவங்க இலங்கையில ஒரு டிபிஎம் சபையில போய் ஊழியராக சேர்ந்தார். 2 வருடம் அங்கே ஊழியம் பார்த்தார். பல நிந்தனைகள், பல போராட்டங்கள் எல்லாம் அங்க வந்தது. உறவினர்கள் மத்தியிலையும் அவர்கள் போகும்போது பார்த்துட்டே இருந்தாங்க, எங்க அம்மா யாராவது கொண்டு விடுவார்கள் என்று. பொதுவா அந்த சிபிஎம்ல எல்லாம் ஊழியத்திற்கு போகும்போது அவங்க ஒரு கிராண்டா ஒரு திருமணம் மாதிரி எடுப்பார்கள். இந்த நான் டிவியில எல்லாம் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், ஒருவேளை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஊழியத்திற்காக ஒருவர் போகும்போது ஒரு நல்ல கம்பீரமாக அனுப்புவார்கள். ஆனா ஒரு அனாதைய போல ரயில்வே ஸ்டேஷன்ல போய் தன்னுடைய அம்மாவுக்காக அழுகையோடு காத்திரு. ஒரு வார்த்தை என்னுடைய அம்மா சொன்னா, என்னுடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா கடைசி வரை அம்மா வரல. இந்த ட்ரெயின் சீட்ல போய் உட்கார்ந்து பிசில் அடிக்கிறது வரை பார்த்தார்கள், என்னுடைய அம்மா வருவான். ஆனா அம்மா வரவே இல்லை. அந்த இடத்துல இருந்து அவர்கள் எழுதின பாடல்கள் தான், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா. அப்ப ஒரு வல்லமையான சகோதரியாக கர்த்தர் மாற்றினார் பாருங்கள். ஆனாலும் அவர்கள் துவண்டு விடல, யாரு வரல பரவாயில்ல, அம்மா இல்லைன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை அழைத்தார் என்றால் நிச்சயம் பயன்படுத்துவார் என்று. அல்லேலூயா. அப்போ 2 வருடம் அங்க ஊழியம் முடித்து 1962 வருடம் திருப்பியும் சென்னைக்கு கீழ்ப்பாக்கம் என்கிறதான இடத்தில் அங்க ஒரு ஜெப வீட்டில ஒரு கூடியிருந்து சகோதரிகளாக ஜெபிக்க தொடங்கினார்களாம். அங்கேயும் அதே பாஸ்டர் ஆல்வின், டிபிஎம் பாஸ்டர் சொன்னார், உனக்கு கர்த்தர் ஒரு தனி ஊழியம் தரப்போகிறார் என்று. அல்லேலூயா. பொதுவா அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் இந்த டிபிஎம்ல எல்லாம் சகோதரிகள் போய் ஊழியம் தொடங்கின அனுமதிக்க மாட்டார்கள். பல நிந்தனைகள், கேலி பேச்சுகள். ஜாதிகள்னா பரவாயில்ல, இவர்களோடு ஆராதிக்கிறவர்கள், இவர்களோடு ஜெபிக்கிறவர்கள் எல்லாம். ஆனாலும் தன்னுடைய சகோதரி கூட இருந்தாங்க எந்த கஷ்டத்திலும். அந்த இன்னொரு சகோதரி லலிதா சகோதரி, இந்த அம்மாவுடைய 2வது சகோதரி, இந்த அம்மாவோடு கூட அவங்களுக்கு திருமணமானது. அந்த கணவனும் சேர்ந்து முதல் ஊழியத்தை இவர்கள் தொடங்கினார்களா பாருங்கள். 1962 வருடம் தன்னுடைய 24வது வயதில் சென்னையில் சிறிய ஜப கூட்டமாக தொடங்கினார்கள். அந்த சபையுடைய பெயர் சியோன் சுவிசேஷ ஜப ஐக்கியம் என்று அந்த சபையை. அப்போ எல்லா வருடமும் 1967 இருந்து 10 நாட்கள் கன்வென்ஷன் நடத்துவார்களாம். 10 நாட்கள் கன்வென்ஷனுக்கு இந்த அம்மா உபவாசிப்பது 40 நாட்கள். அல்லேலூயா. 40 நாட்கள் உபவாசம் இருந்த பிறகுதான் 10 நாட்கள் வருவார்கள். 10 நாட்கள் ஆராதனை நடத்துவார்களாம். அப்போ ஒரு முறை 80 நாட்கள் உபவாசம் இருந்தார்களாம். ஒரு கன்வென்ஷனுக்கு முன்னாடி 80 நாட்கள் வெளியே வராம ஒரு அறைக்குள்ள இருந்தார்கள். அப்போ யாராவது தண்ணி டீ எல்லாம் கொடுப்பார்களாம். இந்த வெளியில இவர்களை எதிர்க்கிற கொஞ்சம் கிறிஸ்தவ கூட்டங்கள் உண்டு. பிரதரன் சபைகளில் உள்ளவர்கள், சிபிஎம் சபைகளில் உள்ளவர்கள், அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், சாராள் நவரோஜி கர்ப்பிணியாக இருக்கிறாள், அதனாலதான் வெளியே வரல, அவள் செய்கிற ஊழியம் தவறானது என்று. அல்லேலூயா. அந்த இடத்தில் இப்படியாக ஒரு வரி அவர்கள் எழுதினார்களாம், என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடும். அல்லேலூயா. அந்த பாடல் தான் இன்னைக்கு பாடுகிற திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறையேசு. அல்லேலூயா. எவ்வளவு வல்லமையான பாடல்கள், அக்கினி போன்ற அனுபவங்களில் இருந்து உருவாயிருக்கிறது பாருங்கள். 80 நாள் உபவாசம். 80வது நாள்
டோரில் 2 பேர் தட்டுகிறார்கள், சவுண்டு கேட்குது. இவங்களுக்கு நல்ல பலவீனம். 80 நாள் உபவாசம்னு சொன்னா, ஒரு பெண்மணின்னு சொன்னா பெரிய கஷ்டம். அப்போ இவங்களால அந்த டோரை திறக்கணும். ஆனா அப்படி ஈந்து வாராங்களாம். ஆனால் அந்த டோர்ல இவங்களால திறக்க முடியலையா. ஒரு சவுண்டு மட்டும் கேட்டுதான். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அந்த வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வேகமாக வாசிக்கலாம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். பாருங்க, அதன் 1வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த வசனம் அந்த டோருக்கு வெளியே கேட்குது உங்களுக்கு கரெக்டா. யார் சொல்லுகிறான்னு தெரியாது. 80 நாள் முடிந்து உபவாசம் முடிந்து வெளியே திறந்து பார்த்தபோது ஒரு சவுண்டில். அப்பதான் ஒரு ஊழியர் சொன்னார், ஒருவேளை தூதர்கள் வந்து உன்னை தேற்றி இருப்பார்கள் என்று. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்டதான அப்படி துவங்கப்பட்ட ஊழியம் நாட்கள் செல்ல செல்ல தேவன் வளர தொடங்கினது. பாருங்கள், இவர்கள் தமிழ்நாட்டில் 7 சபைகளை கர்த்தர் இந்த சகோதரியின் மூலம் நிறுவ செய்தார். அமெரிக்கா, ஐரோப்பா, அரபு நாடுகள், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜெருசலேம், கனடா, இது போன்ற நாடுகளில் எல்லாம் கொண்டு போய் இந்த சகோதரியை தேவன் உபயோகப்படுத்தினார். அல்லேலூயா. இவர்கள் தனியாக போக மாட்டார்கள். 1, 2, 3 சகோதரிகள் தான் போவார்களாம். ஒரு நாளைக்கு அநேக சம்பவங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அப்போ ஒரு சம்பவம் மாத்திரம் நான் வேகமாக சொல்லுகிறேன். அமெரிக்காவிற்கு போன போது நியூயார்க்கிலிருந்து இனி ஒரு பட்டணத்திற்கு போக வேண்டும். பொதுவாக அந்த ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும், டைம் முடிஞ்சாலே உள்ள விட மாட்டார்கள். ஆனா இவங்க போக வேண்டிய ஃப்ளைட்டே டோரே க்ளோஸ் ஆயாச்சு. இவர்கள் 3 சகோதரிகள் வெள்ளை வஸ்திரம் அணிந்து இதுவரை உள்ள நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிற்கிறார்களாம். அப்போ இந்த மேலதிகாரி, ஏர்போர்ட்ல உள்ள மேலதிகாரி பார்த்து சொல்லுகிறாராம், 3 தூதர்களை போன்ற சகோதரிகள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள், ஃப்ளைட்டை நீங்க கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அந்த அது இவர்கள் போக வேண்டிய அதே ஃப்ளைட்ல கர்த்தர் இவர்களை கூட்டி அடுத்த பட்டணத்திற்கு கொண்டு சேர்த்தாராம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நான் முதல்ல சொன்னேன், எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்தார், எவர்களை முன்குறித்தார் அவர்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ நிந்தனைகள் வரலாம், நிந்தனைகள் வெளியில இருந்து தான் வரும், நம்ம ஒருபோது நினைக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம கூட ஆராதிச்சவர்களை நம்மை நிந்திப்பார்கள், இவனுக்கு என்ன ஊழியம் பண்ண தெரியுமா? அப்போ பரவாயில்ல, தேவன் நம்மை தேற்றுவார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த அம்மா இவர்களுடைய பாடல் ஊழியத்தை கர்த்தர் இன்னும் வல்லமையாக பயன்படுத்தி உலகம் முழுவதிலும் இவர்களுடைய பாடல் அன்னைக்கு 1960 முதல் இன்னைக்கு வரையிலும் இவர்கள் பாடல்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு ஒரு இன்றிமையாத பாடல்களாக கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இவர்கள் எப்பொழுதும் ஒரு உலக வரைபடத்தை வைத்து ரூமில் எப்போதும் ஜெபிச்சுட்டே இருப்பார்கள். அப்போ இவர்கள் ஒரு முறை இந்த பாடலை பாடினாராம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசு. இந்த பாடல் பழைய ஒரு பாடல். இந்த பாடலை எழுதி இவர்கள் சிபிஎம்ல ஊழியம் செய்யும் போது அங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், பாடலை எழுதி நம்ம சொந்தமா பாட முடியாது, ஊழியர்கள்ட்ட போய் காட்ட வேண்டும். இன்னைக்கு நீங்க அந்த உன்னத பாடல்கள் புக்கில் எல்லாம் பார்த்தா தெரியும், டிபிஎம்ல உள்ள பாடல்கள் மட்டும் எந்த ஒரு ஊழியருடைய பெயரையோ குறிப்பிடாது, அவர்கள் அழகாக டிபிஎம் என்று போட்டிருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ அவர்களுடைய கான்செப்ட், அதாவது அது என்னன்னா, மனிதனை உயர்த்தக்கூடாது. அல்லேலூயா. அது ஒரு நல்லது. நான் அடிக்கடி நினைக்க, பிரபலமாக வேண்டுமா பயன்பட வேண்டுமா? அல்லேலூயா. ரெண்டே. நம்ம பிரபலமாக ஊழியம் செய்யக்கூடாது, கர்த்தருக்காக பயன்பட வேண்டும். அல்லேலூயா. எலியா ஊழியம் செய்த நாட்கள் எலியாவுக்கு வேணா பிரபலமாயிருக்கலாம், உலகம் முழுவதும் பிரபலமாயிருக்கலாம். ஆனா எலியா பிரபலமாக விரும்பல. ஊழியம் செய்வாரு, போய் மலையில போவார். அல்லேலூயா. ஊழியம் செய்வாரு, நேரே நதியில ஓடுவாரு, தேவனுடைய பிரசன்னத்திற்காக. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஊழியமும் அப்படி இருந்தானா, எலியாவை கர்த்தர் மறைக்கல, எலியாவை உலகம் முழுவதிலும் கர்த்தர் உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அநேக பேர் பிரபலமாவதற்காக ஊழியம் நம்ம எப்படியாவது ஒரு மூலையில் இருந்தாவது தேவனுக்காக பிரயோஜனப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்காக பிரயோஜனப்படும் போது நம்முடைய ஊழியம் வல்லமையாக ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ
அந்த பாடலை கொண்டு அந்த பாஸ்டர்கிட்ட காட்டினார்கள். அப்போ அவர் அழகாக ஒரு பாடல், துதித்து பாடிட பாத்திரமே கடந்த நாட்களில் கண்மணி போல் கர்த்தர் கார்த்தார், அப்படி எல்லாம் வார்த்தைகள். அற்புதமே அவர் நடத்துதலே. அந்த பாஸ்டர் சொன்னாராம், இந்த பாடலை பாடக்கூடாது, காரணம் இந்த பாடலை பாடினால் தேவனுடைய நாமம் மகிமைப்படாது, உன்னைதான் எல்லாரும் மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. அப்படி அந்த பேப்பரை மூடி இவங்கள்ட்ட கொடுத்தாங்களாம். அப்போ அன்னைக்கு வருத்தத்தோட இருந்தாலும் ஒரு வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் என்ன பண்ண மாட்டார்களாம், மூடி வைக்க மாட்டார்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியாக தண்டின் மேல் வைப்பார்கள். அல்லேலூயா. அப்போ மனிதர்கள் ஒருவேளை மூடினாலும் நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சை அறிகிற தேவன். அல்லேலூயா. நம்ம உள்ளத்தின் வாஞ்சைன்னு சொன்னா நம்ம ஊழிய வாஞ்சை இருக்கிறதா அல்லது பிரபலமாக வேண்டும் என்று நாம் ஊழியம் எல்லாம் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை. இந்த பாடல் பாருங்க, அவர்கள் ஒருவேளை அந்த சபை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் ஒரு இன்றிமையாத ஒரு பாடல். எல்லா சபைகளிலும் பரிசுத்த ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள்ல மாசத்துல குறைஞ்சது ஒரு நாளைக்காவது இந்த பாடல் பாடுவார்கள். அல்லேலூயா. அப்போ அநேக சம்பவங்கள், அநேக வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்டார். நான் இன்னைக்கு இந்த லில்லி ஆண்டிட்ட கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள், இந்த அம்மாவை பார்த்திருக்கிறதா. அப்ப இவங்க ஞான ஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க, திருவிருந்து ஆராதனை நடத்த மாட்டார்கள். இவங்க இந்த தொட்டிப்பால மாத்தூர்ல ஊழியம் செய்ய வந்த போது அங்கே ஒரு போதகருடைய பாஸ்டர் லாசர், இவர் தான் அங்க போய் வருடம் மாசம் போய் திருவிருந்து ஆராதனை நடத்துவது, ஞான ஸ்நானம் கொடுப்பது. அல்லேலூயா. ஆனால் அந்த அம்மா ஊழியத்தின் எல்லா சட்ட திட்டங்களுக்கும், எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், ஆனா எனக்கு தீர்க்க தரிசனம் இருக்கிறது, பாடல் இருக்கிறது என்று சொல்லி தேவன் செய்யாத எதுவுமே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில செய்யல. அல்லேலூயா. அப்போ இந்த போதகரையும் அவர்கள் ஒரு மெயின் போதகராக வைத்திருந்தார்கள். லில்லி ஆண்டி எல்லா வருடமும் நடந்து போவார்கள் அவருடைய கன்வென்ஷன். ஒருவேளை நீங்க யாராவது பார்த்தீங்கன்னா தெரியல, இந்த அம்மாவை பார்த்தவர்களுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்படி அநேக 385 கிறிஸ்தவ தமிழ் பாடல்கள், 9 ஆங்கில பாடல்களை எழுதினார். அதிகாலையில் பாடுகிற ஒரு பாடல் உண்டு, கதிரவன் தோன்றும் காலை இதே புதிய கிருபை பொழிந்திடும், இந்த பாடல் எழுதினார். சுவிசேஷம் சொல்வதற்கான ஒரு பாடல் உண்டு, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே. பாருங்க, பாடு மரணத்தை குறித்த பாடல், ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அல்லேலூயா. கிருபையை குறித்த ஒரு பாடல் உண்டு, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அது பெரிதானது என்று. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பல பாடல்கள். இவங்க ஒரு நாளைக்கு ஸ்டுடியோல ஒரு பாடல் பாடிட்டு இருந்தாங்களாம். அப்போ அடுத்தது ஒரு பெரிய சினிமா டைரக்டர் பாடல் ரெக்கார்டிங்காக வந்திருக்கிறார்களாம். இந்த அம்மாவுடைய குரல் இந்த குயில மாதிரி இருக்கும். கடைசியாக ஒரு பாட்டு கொஞ்சம் மட்டும் நீங்க யூடியூப்ல வேணா போய் கேட்கலாம், நல்லா அழகாக பாடுவார்கள். அம்மாவுக்கும் குரலுக்கு ஒரு சின்ன பிள்ளை பாடுவது போல் இருக்கும். அந்த டைரக்டர் இவங்க பாட்டு ரெக்கார்டிங் முடித்த உடனே வந்து கேட்டார்களாம், சகோதரி நீ எங்க என்னுடைய சினிமாவில் பாடு, உன்னுடைய புகழை உலகம் முழுவதும் நாங்கள் அறிய செய்கிறோம் என்று. அல்லேலூயா. இவங்க வருத்தத்தோடு சொன்னார்களாம், இல்ல என்னை அழைத்தது தேவன், நான் அவருக்காக மட்டும்தான் பாடுவேன் என்று. அல்லேலூயா. வீட்டுல வந்தாங்களா, இதை அந்த சம்பவம் அவருடைய மனசுல உறுத்திட்டே இருந்ததா. அப்போ தேவன் ஒரு அழகான ஒரு பாடல் கொடுத்தார், உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா. அப்போ இவர்களுக்கு வேணா ஒருவேளை பிரபலம் ஆயிருக்கலாம், ஆனா அவர்கள் பிரபலம் ஆகுவதையோ மனிதனுடைய புகழையோ விரும்பவில்லை. ஆனாலும் கர்த்தர் இவர்களுடைய ஊழியத்தை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சாட்சி கூட சொல்லி நம்ம இந்த பகுதியை நிறைவு பண்ணலாம். இவர்களோடு ஒருமித்து ஊழியம் செய்தவர்கள் தான் இவர்களுடைய சகோதரி லலிதா. அதுவும் ஒரு கர்நாடக ராகத்துடைய பேர் தான் லலிதா. அந்த அம்மா ஊழியத்திற்கு எப்படி வந்தார்களான்னு கேட்டா, இவங்க உபவாசம் இருக்கும்போது லலிதா அம்மா வந்து அவங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், கவர்மெண்ட் வேலை பார்த்தவர்கள், சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவார்களாம். அப்போ ஒரு நாளைக்கு இவங்க வாலிப வயதுல, லலிதா அக்கா நீ என்னோடு ஊழியம் செய்யவா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ லலிதா அம்மாவுக்கு நவரோஜி தங்கச்சி சொன்னா பத்தாது, கர்த்தர் என்னோடு பேச வேண்டும். இப்படியே நாட்கள் சென்றதான். ஒரு நாளைக்கு காலையிலே நவரோஜி அம்மா லலிதா அவங்களை பார்த்து சொன்னாங்களாம், இன்னைக்கு உன்னுடைய பையனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருகிறது, நீ ஜெபிச்சுட்டு போன்னு. அப்போ ஜெபிச்சுட்டு வேலைக்காரிட்ட சொன்னாங்களாம், என்னுடைய பையனை நல்லா பார்த்துக்கோ, இன்னைக்கு
அவனுக்காக நீ நல்ல கேர் எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இவங்க போனார்களாம். அங்க போன போது ஒரு தகவல் வந்தது, உன்னுடைய மகன் விளையாடிட்டு இருக்கும்போது மின்சாரம் தாக்கி உணர்வில்லாம இருக்கிறான், அவனை எடுத்து நேரே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனார்கள் என்று. அப்போ எல்லாரும் அன்னைக்கு நினைச்சாங்க அந்த பையன் மரித்தே போன, காரணம் ஒரு உணர்வே இல்லை. அந்த அம்மா லலிதா அவங்க அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருகிறார்கள், அழுது கொண்டே வருகிறார். அப்போ அவங்க ஒரே சொன்ன வார்த்தை, நீர் என்னை அழைத்தது உண்மைன்னா என்னுடைய பையன் இன்னைக்கு மரிக்க கூடாது. அல்லேலூயா. நான் போகிறதற்கு முன்னதாக நான் எப்படி வீட்டில இருந்து கடந்து வந்தனோ அதே போல என்னுடைய மகன் இருந்தா இந்த வேலையை நான் மாற்றி வச்சுட்டு நாங்கள் குடும்பமாக ஊழியம் செய்வோம். அல்லேலூயா. மருத்துவமனையில பிணவரைக்காக கொண்டு போக வேண்டிய பையன், எல்லா டெஸ்டும் முடிஞ்சு இனி வாய்ப்பே இல்லை. திடீரென்று பையன் எழும்பி வீட்டுல எப்படி விளையாடிட்டு இருந்தானோ அதே போல ஹாஸ்பிட்டல்ல அங்க இங்கு ஓடுகிறான். அல்லேலூயா. இந்த காட்சி அவங்க பார்த்தப்போ கண்ணிலிருந்து ஒழுகி தாரையாக கண்ணீர். அப்போ சொன்னாங்களாம், கர்த்தாவே என்னுடைய தங்கச்சியோடு சேர்ந்து நானும் ஊழியத்திற்கு போகிறேன் என்று. அல்லேலூயா. அதே சகோதரியையும் கர்த்தர் அமெரிக்கா பல நாடுகளில் இந்த அம்மாவோடு கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். அல்லேலூயா. இவங்க ஸ்டுடியோக்கு போனாலும் சரி, ஒரு 4-5 பெண்மணிகளாக வெள்ளை வஸ்திரம் அணிந்து இவங்களை பார்க்கும்போதே நம்ம வீடியோல எல்லாம் பார்க்கும்போது தெரியும், நல்ல அழகாக ஒரு தேவ தூதர்களை போலதான் இருக்கிறார்கள். இவர்கள் 2014 வருடம் தன்னுடைய 76வது வயதில் தேவன் தனக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்க எவ்வளவு வல்லமையான மகிமையான சாட்சி. இவர்களுடைய இன்னும் அநேக சாட்சிகள் அந்த புத்தகத்தில், இவருடைய ஊழியங்களின் மூலம் பயன் பெற்றவர்கள் அநேக ஊழியர்கள் கூட, இன்னைக்கு வல்லமையாக பயன்படுகிற ஊழியர்கள் கூட இந்த அம்மாவுடைய ஊழியத்தின் மூலம் பிரயோஜனப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கு அவர்கள் ஊழியம் வேண்டாம், எனக்கு கவர்மெண்ட் வேலை தான் போதும்னு இருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு சகோதரியும் இப்படி அநேக பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. ஆனாலும் தேவனுக்காக தன்னை உண்மையாக சமர்ப்பித்த போது கர்த்தர் ஒரு பெண்மணியை தனக்காக உண்மையாக வல்லமையாக பயன்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப நாமும் கர்த்தருக்காக, கர்த்தாவே எங்களை நீர் பயன்படுத்தும் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா.